சுரேஷ் ரெய்னா என்னும் நான் சிஎஸ்கேவின் தலைமை. யார்ப்பா நீ? இப்பதான்ப்பா வசனமே பேச ஆரம்பிச்சேன். இல்லனே பேட்டிங் வச்சு தானே நீங்க ஆமா. ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. எதுக்குடா? தொடுங்க வேமா தொடுங்க. சரி. ருத்ராஜ் எடுத்துக்கப்பா. டேய் ருத்ராஜ் சேர்றா. ஆயுஷ் மாத்திரை இருக்கான்ல, பிரச்சனை இல்ல. நீங்க ருத்ராஜ் தொட்டீங்க, ஆயுஷ் மாத்திரை வெளியிட்டு. ரெண்டு பேரும் வேணும்டா நமக்கு. ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரெண்டு பேருமே வேணுமா உங்களுக்கு? ஆனா ரெண்டு பேரும் எடுக்க முடியாது. ஏன்? சரி வேற ஆப்ஷன் வருவோம். ஏன் எடுக்க முடியாது? ஆயுஷ் மாத்திரை ருத்ராஜோட ரீப்ளேஸ்மெண்ட். சரி. இப்ப இவனை ரீடைன் பண்ணா அவனை வைக்க முடியாது, அவனை ரீடைன் பண்ணா இவனை வைக்க முடியாது. ஒண்ணுமே புரியலையேடா. சரி ஒண்ணுமே. இந்த இதை விட்டுருங்க, இந்த இதை விட்டுருங்க. இவர் இருக்கல்ல டெவால் பிரேவிஸ். ஆமா. அவன் நம்ம சிங்கு பயலுக்கு பதில் தான். சரி. இப்ப சிங்கு வேணுமா பிரேவிஸ் வேணுமா? சிங்கு எப்படி விளையாடுவான்னு கூட தெரியாது. பிரேவிஸ் நல்லா பண்ணியிருக்கான், அதுக்காக எப்படி எடுக்காம என்னடா குழப்பத்தீங்களா? சரி இதையும் விட்டுருங்க, இதை நாங்க பாத்துக்கலாம். வன்சிபடி நல்லா விளையாடுறவன். அவன் யாரா? அவன் வந்து மும்பைக்காரன். மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்னா கண்டிப்பா வேணும். மும்பை இந்தியன்ஸ்ல விளையாட வேண்டியதான், விளையாடல. மும்பைக்காரன் தான். சரி. அவனுக்கு பதிலா உர்வில் பட்டேல் எடுத்தோம். சரி. இப்ப உர்வில் பட்டேல் வேணுமா வன்சிபடி வேணுமா? இப்பதான்டா அந்த இதே எடுக்க ஆரம்பிச்சு. இன்னும் நான் தலைமை பயிற்சியாளர் கையெழுத்து கூட போடலடா. போடலையா? பேசதான்டா ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையாடா? இருங்க, ஒரு சின்ன பிரச்சனை, இன்னொரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னது? டோனிக்கு வயசாயிருச்சு. சரி. இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். சரி. ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். சரி. சஞ்சு சாம்சன் எடுக்கலாம்னு பாக்குறோம். இப்பதான்டா ஐபிஎல் முடிஞ்சிருக்கு, சும்மா பேச்சுவார்த்தைக்கு தான்டா. நீ போயிடுறா, நான் வீட்டுல போய் பயமா இருக்கு. சஞ்சு சாம்சன் போவாப்பா, எப்பா முடியலப்பா.